மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பல்வேறு இடங்களிலும் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்புகள், துயிலும் இல்லங்களினுடைய அலங்கரிப்பு, சுத்திகரிப்பு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மறுபக்கம் இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற துயிலும் இல்லங்கள் வெளியேறி மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல தரப்பாலும் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் நினைவேந்துவதற்கான உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சில இடங்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அன்று அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இப்பொழுது அதிகாரம் கைக்கு வந்த பிறகு எப்படியான நிலைப்பாடுகளில் மாறப்போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சியில் அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு வளமையாக இணைந்திருந்தார் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமல்லாமலுக்கு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாவட்ட முன்னாள் உறுப்பினராகவும் வணக்கம். முறை நாங்கள் இணைந்திருக்கிறோம். பல வருடங்களாக நீங்கள் எங்களுடன் இணைந்திருந்து அரசியல் ஆய்வுக்களத்தில் தாயகத்தில் இருந்து தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வரிசையிலே இன்று வழமை போல நாங்கள் தாயகத்தில் நடைபெற்ற பார்வையை பார்த்து கொண்டு அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வாரம் ஒரு மிக முக்கியமான வாரம். மாவீரர் எழுச்சி வாரம் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று தமிழர் தாயக பகுதியில் பல்வேறு இடங்களிலும், குறிப்பாக இராணுவம் ஆக்கிரமிக்காத துயிலும் இல்லங்களில் மக்கள் தங்களுடைய துப்புரவு பணிகளை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 27ஆம் தேதி மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பல்வேறு இடங்களிலும் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்புகள் மற்றும் துயிலும் இல்லங்களினுடைய அலங்கரிப்பு, சுத்திகரிப்பு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மறுபக்கம் இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற துயிலும் இல்லங்கள் இராணுவம் வெளியேறி மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல தரப்பாலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகள் இன்னும் புதிய அரசாங்கத்தால் முன்வைக்கப்படவில்லை. அதே நேரம் புதிய பாராளுமன்றம் கூடியிருக்கிறது. புதிய பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியினுடைய அக்கிராசன உரை இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் பலரும் எதிர்பார்த்தது போல பெரிய அளவிலான மாற்றங்கள், ஒரு பிரதிபலிப்புகள் எதுவுமே இல்லாமல் அந்த உரை ஒரு சாதாரண உரையாக அமைந்திருப்பதை எல்லோரும் விமர்சித்திருக்கிறார்கள். மறுபக்கம் புதிய அமைச்சுக்கள், புதிய பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்வருகிற டிசம்பர் மாதம் தற்காலிக, அதாவது இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார். பருவமழையினுடைய பாரிய தாக்கம், குறிப்பாக யாழ் குடாநாடு மற்றும் வடபகுதியில் பாரிய வெள்ளப்பெருக்கை திடீரென ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் பல மக்கள் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மழை தொடர்வதாகத்தான் அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 26, 27, 28ஆம் தேதிகளில் பாரிய ஒரு காலமுகம் ஏற்பட இருப்பதாகவும், அதனால் வடக்கு கிழக்கு, குறிப்பாக இலங்கையினுடைய பல பாகங்களிலும் வெள்ள அபாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. புதிய அரசு, புதிய அரசாங்கம் போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது. வளமையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த மாவீரர் காலத்திற்கு ஒரு மாதத்துக்கு முன்னமே துவங்கிவிடும் சில பிரச்சனைகள் அரச இயந்திரங்களால், காவல்துறையினரால் சொல்லி நாங்கள் பார்த்த காலங்கள் இருக்கின்றது. இப்போ இந்த புதிய ஜனாதிபதியின் கீழ் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அப்படியான பரபரப்புகள் ஏதாவது நடந்திருக்கின்றதா? இதுவரை எதிரான நிலைப்பாடுகளையோ அல்லது அந்த நினைவேந்தல்களை மக்கள் அனுஷ்டிக்கலாம் என்ற கோரிக்கைகளையோ அரச தரப்பிலிருந்து யாரும் இன்னும் உறுதிபட முன்வைக்கவில்லை. எவ்வாறு இருந்தாலும் யுத்தம் மௌனித்த பிறகு எங்களுடைய தமிழர் தாயகத்தில் குறிப்பாக மக்கள் பாரிய எதிர்ப்பின் மத்தியில் தான் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்து வருகிறார்கள். அது குறிப்பாக மாவீரர் தினமாக இருக்கலாம், போராட்டம் சார்ந்த ஏனைய நினைவேந்தல்களாக இருக்கலாம்,
அவையெல்லாம் பல கெடுபிடிகளின் மத்தியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் எதிரணியில் இருந்த அன்றகுமார திசாநாயக்க தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் நினைவேந்தல்களை தடுத்து அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்த போது பாராளுமன்றத்தில் நினைவேந்தல்களை தமிழ் மக்கள் நினைவேந்துவதற்கான உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சில இடங்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அன்று அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இப்பொழுது அதிகாரம் கைக்கு வந்த பிறகு எப்படியான நிலைப்பாடுகளில் மாறப்போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பெரும்பாலும் அப்படியான இடையூறுகள் வராமல் அந்த நினைவேந்தல்களை பாதிக்கப்பட்ட மக்களும் அவர்களுடைய உறவினர்களும் செய்வதற்கான ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் ஒரு நல்லெண்ணத்தை இவர்கள் உருவாக்க முடியும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படியான ஒரு நல்லெண்ண சூழல் ஒவ்வொரு விடயங்களிலும் படிப்படியாக உருவாகமாக இருந்தால்தான் மக்கள் தற்போதைய ஆட்சியாளர்களை கடந்த கால ஆட்சியாளர்களை விட வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய அல்லது அணுகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனபடியால் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இப்படியான விடயங்களில் அவர்கள் எடுக்கிற முடிவுகளில் தான் எதிர்கால பயணங்கள், எதிர்கால நம்பிக்கைகள், மற்றது ஒரு புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி நகர்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற நம்பிக்கைகள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஆகவே நான் நினைக்கிறேன், இந்த ஆட்சியாளர்கள் அப்படியான ஒரு நம்பிக்கையை கொடுக்க தவறினால் கடந்த கால ஆட்சியாளர்களை போன்ற ஒரு எண்ணப்பாடுதான் மக்கள் மத்தியில் உருவாகும். அதே நேரம் இந்த ஆட்சியை மாற்றி வழங்கி இருக்கிற சிங்கள பெரும்பான்மை மக்கள் கூட இந்த நாடு ஒரு சுமூகமாக புதியதொரு பொருளாதார நகர்வுகளை நோக்கி அல்லது அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்கள் இந்த மாற்றம் மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பி மைத்திரிபால சிறிசேனவை கொண்டு வந்ததை ஒரு புதியதொரு அணுகுமுறையை கொண்டு வர வேண்டும் என்றுதான். ஆனால் அவர்களும் அதனை சரியாக கையாளவில்லை. அவர்களை விட்டு கோட்டாபய ராஜபக்சவை கொண்டு வந்ததும் அவரும் ஒரு புதியதொரு அணுகுமுறையை கொண்டு வருவார் என்று எண்ணித்தான் அந்த மக்கள் கொண்டு வந்தார்கள். அவரும் அதை செய்ய தவறிவிட்டார். அதே மக்கள் கோட்டாபய ராஜபக்சவை ஆதரித்து அரசியல் கதிரைக்கு கொண்டு வந்த மக்கள் தான் இன்று அன்றகுமார் அவர்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே எப்படி ஒரு மாற்றம் பெறப்போகிறது என்பது இப்படியான இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை கையாளுகின்ற முறைகளை அவர்கள் எப்படி தாங்கள் கையாளப் போகிறார்கள் என்பதிலிருந்துதான் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி அமையும் என்பதை தீர்மானிக்க முடியும். கடந்த காலங்களில் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னமே இராணுவத்தின் கெடுபிடிகள், காவல்துறையின் கெடுபிடிகள் என்று பார்த்த காலங்கள் இருக்கின்றது. இந்த ஆண்டு சில இடங்களுக்கு சென்ற போலீசார் கூட அந்த இடத்துக்குள் நுழையாமலுக்கு வீதியில் நின்று பார்த்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இது ஒரு கட்சியாக தெரியப்படுகின்றது அல்லவா? சுதந்திரமாக மாவீரர் நாள் கொண்டாடும். நீங்கள் குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருப்பது மாத்திரமல்ல, புலனாய்வாளர்களின் வேகமான செயற்பாடுகளும் அதனை வீடியோ எடுத்தல், புகைப்படம் எடுத்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளும் இடம்பெற்ற வண்ணம் தான் இருக்கிறது. கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அந்த நினைவேந்தல்களை நினைவேந்த கூடாது என்று வெளிப்படையாக அறிக்கை விட்டது மாத்திரமல்ல, அதை கட்டுப்படுத்த இராணுவ இயந்திரத்தை ஏவி விட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த நிலவரங்கள் எப்படி எதிர்வரும் நாட்களில் இருக்க போகிறது என்பதுதான் இங்கிருக்கிற முக்கியமான கேள்வி. ஆகவே இந்த நிலைப்பாடு 27ஆம் தேதிக்கு முதல் எப்படி மாறும் என்பதை வைத்துத்தான் நாங்கள் அடுத்த நிலைப்பாடு தொடர்பில் நாங்கள் இவர்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. வளமையாக தாயகத்தில் இடம்பெறுகின்ற மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கான பணிகளுக்கான புலம்பெயர் நாட்டு உதவிக்கரங்கள் வருகின்ற காலங்கள் மாவீரர் நினைவாக இருக்கின்றது. இந்த ஆண்டு அப்படியான ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கின்றதா என்று அங்கு நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால், தற்போது சில இடங்களில் இந்த மாவீரர் பெற்றோர் கௌரவிப்புகள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன. அநேகமாக இந்த துயிலும் இல்லங்களினுடைய அலங்கரிப்பு செயற்பாடுகள் இவை எல்லாவற்றுக்கும் பெருமளவு நிதியை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்துதான் வளமையாக வருகிறது. அவ்வாறான செயற்பாடுகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது.
தாயக புலம்பெயர் இணையம் போன்று இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களினுடைய உறவினர்கள் தாங்களாக துயிலுமில்லங்களுக்கு சென்று அதை சுத்திகரிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது கடந்த காலங்களில் நடைபெற்றது. இம்முறையும் அது தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சென்ற ஆண்டு அரச இயந்திரங்களால் தடுக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்த ஆண்டு மிக அமைதியாக இருக்கின்றது ஒரு நடைமுறைகள். இந்த இடத்தில்தான் அவர்களுடைய நம்பிக்கை என்பது அடுத்த கட்டம் தமிழர்களுக்கு அல்லது தேர்தலில் நடந்த முடிவுகளில் அந்த மாற்றம் என்பது அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு வடக்கில் அவர்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக கிடைத்த தன்மைகளை எல்லாம் வைத்து ஆராய்கிற போது ஒரு சுமூகமான சூழலுக்கு இயன்றவரை கொண்டு செல்ல முயற்சிப்பார்கள் என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு ஆரோக்கியமாகத்தான் நாங்கள் பார்க்க வேணும். சுமூகமான நிலைமை ஏற்பட்டால் தான் அடுத்த கட்ட நகர்வுகளில் நம்பிக்கை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல சகல விடயங்களிலும் முரண்பட்ட நிலைமையில் இந்த ஆட்சியாளர்களுடைய பயணம் இருக்குமாக இருந்தால் அது ஆட்சியை திறம்பட கொண்டு செல்வதற்கு உரிய சூழலை அவர்கள் தாங்களாகவே இழப்பதாகத்தான் இருக்கும். இந்த நினைவேந்தல் செயற்பாடு என்பது வெறுமனே தமிழ் மக்களை மட்டும் பாதிப்பதாக இல்லை. அது உலகத்தில் வாழுகிற பாதிக்கப்பட்ட தரப்புகள் அனைவரையும் அது பாதிப்பதான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அதைவிட உலகத்தில் இருக்கிற நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிற நியாயாதிக்கங்கள், அமைப்புகள் மற்றும் சமூகங்கள் எல்லாமே இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை பொதுவாக யாரும் அலட்சியம் செய்வதில்லை. அதற்கான கௌரவங்கள் கொடுக்கிற ஒரு நிலைமைதான் உலகத்தில் இருக்கிறது. ஆகவே அப்படி இவர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஒரு அலட்சியமும் ஒரு உதாசீனமும் செய்ய முயற்சித்தால் அது அவர்களுடைய ஆட்சியினுடைய நகர்வுகளுக்கு பெரியதொரு பாதிப்பையும் விமர்சனத்தையும் உருவாக்கும். இனவாதம் தொடர்பாக குமாரவின் பார்வை வித்தியாசமாக இருந்தாலும் இப்படியான விடயங்களை அவர் எப்படி கையாளப் போகிறார் என்பதுதான் அவருடைய இனவாதம் என்ற சொல்லாடல் எப்படி அமைய போகிறது என்பது தங்கி இருக்கு. நான் நினைக்கிறேன் சுமூகமான முறையில் நகரக்கூடிய வாய்ப்புகள் தான் பெரும்பாலும் இருக்கும். அதை நாங்கள் ஆரோக்கியமாக அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களின் ஒத்துழைப்பு எப்படி இருக்கின்றது? ஒற்றுமை கரத்தோடு நிற்பார்கள் மாபெரும் காலங்களில். தமிழர் தாயகத்தில் 23 மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு அதிகமான இடங்கள் இருக்கிறது. இறுதி போர் நடக்கிற போது நான் நினைக்கிறேன் ஒரு 6 இடங்களில் போராளிகளினுடைய சுடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள், குறிப்பாக இரணப்பாலையில் 2 இடங்கள் இருக்கிறது, புதுக்குடியிருப்பில் ஒரு இடம் இருக்கிறது, இரட்டைவாய்க்கால் சந்தி பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்கிறது. இறுதியாக புதைக்க முடியாமல் அந்தந்த இடங்களில் வித்துடர்கள் விடப்பட்ட நிலைமையில் தான் இருந்தது. இப்படியான ஒரு சூழலை பார்க்கிற போது அந்த காலத்தில் ஒரு விடுதலை போராட்ட கட்டமைப்பு செய்தது போல செய்ய முடியாது. ஒவ்வொரு இடங்களை ஒவ்வொரு தரப்பினராக எடுத்து செய்வதுதான் அது ஆரோக்கியமாக இருக்கும். இப்பொழுது எங்களுடைய சரியான கட்டமைப்பு வருவதையும் வேறுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது. பொதுவாக அவர்கள் எப்படி மற்றவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பது அவர்களுடைய பார்வையில் தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் தாயகத்தில் இருப்பவன் என்ற வகையில் இந்த நினைவேந்தல்கள் முழுமையாக நடைபெற வேண்டும் என்ற வகையில் சிந்திக்கின்ற ஒருவனாக நான் இருக்கிறபடியால செய்யக்கூடிய தரப்புகள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களில் எடுத்து செய்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அதுதான் எழுச்சிகரமானதாக இருக்கும். அதே நேரம் அந்த இடங்களில் ஒரு முழுமையான ஒரு நினைவேந்தலாக அதை யாழ்ப்பாணம் கோப்பாய் துயிலும் இல்லத்தை எடுத்துக்கொண்டால் துயிலும் இல்லத்துக்குள் இராணுவம் பெரிய கேம்புகளை காட்டி உள்ளுக்கு நிரந்தரமாக வசிக்கிறார்கள். ஆனால் அந்த துயிலும் இல்ல வாசலுக்கு எதிரே இருக்கிற காணிக்குள் தான் கஜேந்திர குமார் அணிதான் அந்த நினைவேந்தலை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். நானும் அந்த இடத்தில் தான் ஒவ்வொரு முறையும் சென்று விளக்கேற்றி வருகிறேன். அதில் எனக்கு அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் என்றது எனக்கு அந்த நேரத்தில் முக்கியமானது அல்ல. அந்த இடத்தில் எங்களுடைய உறவுகளை எங்களுடைய நண்பர்களை ஒரு நினைவேந்துகின்ற ஒரு நினைவேந்தலாகத்தான் நாங்கள் அதனை பார்க்கிறோம். ஆனபடியால் ஒவ்வொரு துயிலும் இல்லங்களையும் ஒவ்வொரு சக்திகள் ஒவ்வொரு அமைப்புகள் பொறுப்படுத்தி செய்தால் கால ஓட்டத்தில் அது ஒரு வலுவான ஒரு பலமான ஒரு நினைவேந்தலாக மாறி வரும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. பலமான சக்தியாக தமிழர் தாயகத்தில் யார் எந்த தமிழ் தேசியம் சார்ந்த அமைப்புகளும் இல்லை. நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு இணங்க அப்படியான செயற்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை நாங்கள்
ஒரு வலுவான கட்டமைப்பாக மாறும் வரை அதை வலுப்படுத்த வேண்டும். அவர்கள் அந்தந்த இடங்களில் செய்து அதை வலுவூட்டுகின்ற செயற்பாட்டை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். மாவீரர்கள் என்பதை எல்லோரின் வணக்கத்துக்குரியவர்களும் தனித்துவமாக எனது உனது என்று யாரும் வைத்திருக்க முடியாது. ஆனாலும் நீங்கள் கூறுவது போல இந்த கட்டமைப்பு என்ற ரீதியிலே இவர்கள் தனித்துவமாக செயற்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருங்கிணைத்த கரமாக எல்லோரும் இணைந்து செயற்படுத்துவதுதான் நல்லம். இந்த மாவீரர்களின் தியாகங்கள் எதற்காக இடம்பெற்றது என்பதை அறிந்த அனைவருமே தான் இந்த மாவீரர் நாட்களை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய நினைவு நாளை அனுஷ்டிக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் கூறிய இந்த துயிலும் இல்லங்கள் சிலதை இராணுவத்தினர் கையாண்டு அதற்குள்ளேயே வாழ்கின்றார்கள் என்ற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது இன்று இருக்கின்ற அரசாங்கம் ஒரு பொதுமையான விடயத்தில் செய்வதாக இருந்தால் நிச்சயமாகவே இந்த இராணுவத்தினை வெளியேற்றி இருக்க வேண்டும் இந்த காலத்தில், இல்லையா? குறிப்பிட்ட கேள்விக்கு அமைவாக உண்மையில் அப்படி நடந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பக்கம் ஒரு காரணங்கள் இருக்கிறது என்னென்றால் அவர்களை தற்போதுதான் ஆட்சி பொறுப்பையும் முழுமையாக ஏற்றிருக்கிறார்கள். எதிர்வரும் காலங்களில் அவர்கள் அதற்கான கால அவகாசங்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யுத்தம் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்பாகவே அந்த இராணுவம் அந்த துயிலும் இல்லங்களுக்குள் வந்து விட்டார்கள். 2006 யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து அந்த துயிலும் இல்லங்களுக்குள் இராணுவங்கள் பூந்து விட்டனர். அப்ப அந்த காலங்களை நாங்கள் சேர்த்து பார்க்கிற போது கிட்டத்தட்ட 18 வருஷங்களை தாண்டுகிறது அந்த இராணுவம் அங்கு நிலை கொண்டிருக்கின்ற செயற்பாடு. ஆகவே அதனை மாற்றிக்கொள்கின்ற ஒரு நிலைப்பாட்டுகள் அவர்களுக்கும் ஒரு குறிக்கப்பட்ட கால அவகாசம் தேவைப்படலாம். அந்த கால எல்லைக்குள் அவர்கள் எவ்வளவு தூரம் இவர்களை வெளியேற்றி அந்த இடத்தை அந்த இறந்த மாவீரர்களுடைய உறவுகள் அங்கு போய் அஞ்சலிப்பதற்கு இடம் கொடுப்பார்கள் என்பதை அதுவரையும் நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆரம்ப வெளிப்பாடுகள் நல்ல ஆரோக்கியமாக தென்படவில்லை. இந்த நாட்டில் நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற இன பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு வார்த்தையும் பேசப்படாமல் அது தீர்க்கப்படுவது தொடர்பான எந்த சொல்லாடலும் இல்லாமல் ஒரு அக்ராசன உரை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் எதிர்காலம் எங்களுடைய உண்மையான மிக பிரதான பிரச்சனைகளில் இவர்களுடைய கர்சனை அல்லது இவர்களுடைய ஆரோக்கியமான செயல்பாடுகள் எப்படி போகிறது என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். மாவீரர் ஆரம்பத்தில் தான் இவர்களுடைய பாராளுமன்றமும் ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு பொருத்த மாதம். இது சாதாரண மாதமாக அவர்கள் கடந்து செல்ல முடியாது. இதில் பல மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்கள் அந்த இறப்புகளினுடைய நியாயங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்தால்தான் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். இல்லை அந்த தியாகங்களுக்கு மாறானதாகவோ அல்லது தியாகங்களை கொச்சைப்படுத்துகிற வகையிலேயோ அல்லது எதிரானதாகவோ எந்த செயற்பாடுகளும் இருந்தால் அது நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கடந்த கால வரலாற்றில் பலருக்கு பாடம் படிப்பித்திருக்கிறது இப்படியான இந்த தியாக வரலாறுகள், தியாக வரலாற்றினுடைய மாதங்கள். அந்த மாதத்தில் செய்யப்பட்ட பல நடவடிக்கைகள் எல்லாம் பலருக்கு தலைகீழாக அமைந்திருப்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக சொல்ல முடியும். அவை அப்படியான காலத்தில் தான் அன்றகுமாரவும் அரசியலில் தடம் பதித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் மக்களினுடைய கடந்த கால பிரச்சனைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அழகாக பேசியவர், அழகாக கதைத்தவர், ஆணித்தரமாக உரையாடியவர் எவ்வளவு தூரம் உறுதிபட தன்னுடைய செயல் வடிவத்தை காட்டப் போகிறார் என்பதை எங்களை பொறுத்தவரையில் இவர்கள் இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சனைக்கு ஒரு உறுதியான தீர்வை முன்வைக்காமல் எந்த நகர்வையும் இவர்கள் எடுத்து இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை கடந்த கால ஆட்சியாளர்களின் முடிவுகளிலிருந்து இவர்கள் படிப்பினையாக கற்றிருப்பார்கள். இவர்களுக்கு புரியும். அவை இதை வைத்துக் கொண்டு இவர்கள் இதனை முன்னகர்த்துவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒரு பக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, இந்த பதவி பிரகடனம் செய்யப்பட்ட இடத்திலே உண்மையிலேயே பல மதங்கள் வாழ்கின்ற ஒரு இடத்திலே புத்த சாசன அமைச்சர் என்று ஒருவரை நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் மற்ற மதங்களுக்கான நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது? பொதுவாக ஜனாதிபதியின் அந்த கருத்திலே எல்லோருக்கும் சமம், எல்லோருக்கும் சமத்துவம் என்று சொன்னால் இந்த சொற்பதம் எப்படி பார்க்கப்படுகின்றது? அருமையான கேள்வி. நான் ஆரம்பத்தில் பேசுகிற போது இப்படியான விடயங்களை எல்லாம் பேச வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் ஆய்விலேயே சர்ச்சையாக பேசுகிறார், என்னும் காலம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று சில வேளைகளில் நேயர்கள் நினைக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது பலருக்கு அனுரவின் அலைதான் வீசிக்கொண்டிருக்கிறது மனங்களில்.
ஆனபடியால் அவரை பற்றி சில தவறா சொன்னால் அது நாங்கள் ஏதோ வேணுமென்று சொல்றோம் மாதிரியான சிந்தனைகளும் சிலருக்கு தோன்றுது. சமத்துவம் பற்றி பேசுபவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கணும், எல்லாரும் சமம் தான் சொல்லிக்கணும். ஆனபடியால இந்த அமைச்சரை உண்மையில அது சர்வமத அமைச்சன்று தான் அவ கொடுத்திருக்க வேணும். ஏனென்றால் இங்க பிரதானமா 4 மதம் இருக்கு. பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் என்று சொல்ல போற 4 மதம் இருக்கு. உண்மையில அந்த அமைச்சர் புத்த சாசன அமைச்சர் அவர் கொடுத்திருக்க கூடாது. சமத்துவம் என்று பேசுறவர் அதை சர்வமத அமைச்சர் கொடுத்திருப்போம். என்னை பொறுத்தவரையில அதை விமர்சனத்தை நான் வச்சிருக்கிறேன். அதை இதுல தெளிவா உங்களுக்கு இதுல சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னால் அப்படித்தான் அவர்கள் அந்த அமைச்சை வழங்கி இருக்கணும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு மாறாகத்தான் அந்த அமைச்சை அங்கு கொடுத்திருக்கிறார். இப்படியான விஷயங்கள் எல்லாம் பெரிய ஒரு சர்ச்சையைத்தான் உருவாகி கொண்டிருக்கிறது. பல ஆதாரங்களை எங்களால் எதிர்காலத்தில் கொண்டு வர முடியும், கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எங்களை போல பலர் அதில் தீவிரமாக இருக்கணும். எதிரணியில் இருந்த கதைத்து பேசிய உரையாடல்கள் எல்லாமே ஒலி வடிவங்களில் இருக்கிறது. ஆகவே அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வரும். ஏனென்றால் சைனாக்காரன் யாழ்ப்பாணத்துல ஊடக மையத்துல ஊடக சந்திப்பு வச்சுட்டு கருத்துறையில போய் தன்னுடைய செயற்பாடுகளை அறிவிச்சு போட்டு கடைசியா மட்டக்களப்பில போய் குறிக்கப்பட்ட நிதியை வழங்கி அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் என்ற செயற்பாடுகள் எல்லாமே இந்த நாட்டில ஒரு தரப்பின் மூலமாகத்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கணும் என்றது இப்பதான் பல மக்களுக்கு புரிஞ்சிருக்குது. இதன் பின்னணியில முழுமையா யார் நிக்கணும். ஆகவே எதிர்காலத்துல எப்படி இந்த அரசியல் பயணம் முன்னோக்கி போறதுக்கு அடுத்த தரப்பாக இருக்கிற பூகோள நாடுகள் விட்டு வைக்க போகிறது அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமைய போகிறது என்ற ஒரு குழப்பம் எல்லாம் இப்ப மக்கள் மத்தியில புதுசா வர துவங்கி இருக்கு. ஒரு 6 மாத அவகாசம் கொடுத்து பார்க்க வேணும் என்னடா எப்படி கொண்டு போயினம்ன்றது. அடுத்தவே இந்த புதிய அரசியல் அமைப்புன்ற பயணம் எப்படி வரப்போகுது, அதை எப்படி உண்மையில இந்த நாட்டின் பிரச்சனைய உலகாலமும் வேரூன்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு கொடுக்குமா? அமைச்சரவையில முஸ்லீம் தரப்பு இல்லை என்ற ஒரு பிரச்சனை, இலங்கை தமிழன் இல்லை என்று சொல்லி இந்திய தமிழாலத்தான் அது கேபினட் மினிஸ்டராக சந்திரசேகரத்தை மீன்பிடி அமைச்சரா போட்டிருக்கின்ற ஒரு நிலப்பாடு. இப்படி எல்லாம் பல்வேறு குறைபாடுகள் இருக்கு. ஆனால் இவர்கள் சொன்னதுக்கு மாறாக அதுல முக்கியமான விடயங்கள்ல குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னால் அது ஆரோக்கியமாக இருக்க போவதில்லை. இவை எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டி இந்த நாடு ஒரு சுமூகமாக பயணிப்பதற்கு இவர்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ள போகிறார்கள் என்பதை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் எதிர்கால நடவடிக்கை. மாவீரர் துயிலும் இல்லங்களின் செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களில் என்று கூறியிருந்தீர்கள். நீங்கள் அறியக்கூடிய அளவுக்கு எந்த நிலையில் இருக்கின்றது அந்த செயற்பாடுகள்? மாவீரர் துயிலும் இல்லங்களை எல்லாம் சென்று அலங்கரித்து அங்கு தங்களுடைய உறவுகளை நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு அவாவுடன் எல்லா மக்களும் மிக உறுதியாக இருக்கணும். மற்றது மழை பெய்கிற போது கூட வெள்ளம் போடுகிறது போல மக்கள் சொல்கிறார்கள். இன்னொரு இந்த வாக்குகளை எல்லாம் தடுமாறி போட்டதன் காரணமாக தான் இயற்கையே மிக கோரம் கொண்டு சோகமயமாக இருக்கிறது என்று மக்கள் தங்களுக்குள் உரையாடிக் கொள்வதை நாங்கள் கடை தெருவுகள் போகிற போது என் காதுபட கேட்கக்கூடியதா இருக்கு. நேற்று நான் செல்கிற போது யாழ் நகரத்தில் ஒரு சந்தியில் ஒருவர் நின்று பேசுகிறார். அநியாயமாக இந்த தியாகத்தினுடைய பொறுமை தெரியாமல் வாக்களித்ததன் விளைவை நாங்கள் இவ்வளவு வெள்ளத்துக்குள்ள நீக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஆள் பேசிக்கொண்டு போறேன். மக்களின் உணர்வுகளையும் அவர்களுடைய மன எண்ணங்களையும் அவர்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் பாதுகாக்க முடியும். உண்மையில அப்படி பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் தான் எங்களுக்கு அவசியம். துரதிருஷ்டவசமாக அந்த அப்படியான ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு இடைவெளிதான் இப்படியான ஒரு துப்பாக்கிய நிலைமை உருவாகி இருக்கு. என்னை பொறுத்தவரையில ஒரு காலத்துல இலங்கையில இருக்கிற அத்தனை மாவட்டங்களும் நிமிர்ந்து பார்த்த ஒரு கல்வி ரீதியான அதி உச்சமாக இருந்த மாவட்டம் யாழ் மாவட்டம். ஜப்பானியரே வியந்து பார்த்த ஒரு மாவட்டம். அதை வச்சுதான் ஜப்பானியர் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவான ஒரு மாவட்டம். அப்படி ஒரு கல்வியில ஒரு மிக பெரும் மூல வளமாக இருந்த ஒரு மாவட்டம் இன்றைக்கு வாக்களித்திருக்கிற விதத்தை பார்த்து பல்வேறு தரப்பினரும் வெற்றி தலைமுனிகிற அளவுக்கான நிலவரம் வந்திருக்கு. இந்த நிலைமை மாறணும். இந்த வாக்களிப்பினுடைய பெறுபவர்கள் வந்ததன் பிற்பாடு எனக்கே ஒரு அவமரியாதையாக இருக்கிறது, வெக்கக்கேடா இருக்கிறது. நாங்களா இவ்வளவு நாளும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி இவ்வளவுக்கு அரசியல் செய்து இவ்வளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கத்தை
கட்டி வளர்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கா இப்படியான ஒரு பதில் இந்த தேசத்தில் இருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது என்ற கவலை தொடர்ச்சியாக என் மீது ஏற்பட்டிருக்கிறது. என்னை போல பலர், உங்களுக்கும் நீங்களும் தொடர்ச்சியாக தொடர்பாக உங்களுடைய மனதை விட்டு பேசி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஊடகங்கள் செய்கிற செயற்பாடுகள், உங்களுடைய தமிழர்களுடைய அத்தனை நடவடிக்கைகளை, இன்றைக்கு எங்களுடைய மக்களின் இனத்தின் கலாச்சாரம், கலை எல்லாவற்றையும் கட்டி பாதுகாக்கவும் அடுத்த சந்ததிக்கு அவர்களுக்கு கடத்த வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய நேரங்கள் காலங்களை செலவழித்து செய்கிற அத்தனை செயற்பாடுகளுக்கும் இந்த வாக்களிப்பு என்கிற ஒரு முடிவு பல அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கிறது. ஆகவே இது எதிர்காலத்தில் மாற வேணும். என்னை பொறுத்தவரையில் இதை மாற்றுவோம் என்ற நம்பிக்கை இவ்வளவு கவலையின் மத்தியிலும் எங்களுக்கு இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேணும். மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்க வேணும். அதன் மூலம்தான் இப்படியான இந்த அளப்பரிய தியாகங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும். ஒரு இனத்தினுடைய வரலாறை அழிந்து விடுமா என் கண் முன்னால் என்கிற ஏற்கமெல்லாம் எங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேணும். இதில் புதிய சமூக வலைத்தளங்கள், யூடியூப் சேனல் போன்றவற்றின் மூலமாக பிழையான வழிநடத்தல்களுக்கு பலர் சென்றிருக்கிறார்கள் என்ற கவலைதான் எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் இந்த தடுமாற்றங்கள் தாயகத்தில் உருவானது. ஆகவே புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற பல உறவுகள் இந்த தடுமாற்றங்களுக்குள் சிக்குண்டு போயிட்டார்கள். அதனால்தான் இங்கு அந்த ஊக்குவிப்புகள் நடைபெற்றிருக்கிறது. அதனால்தான் அந்த தடுமாற்றமான வாக்குகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக STSல் பதிவு செய்து கொண்டிருந்த விடயம், தென்னிலங்கை மாற்றம் என்பது வடகிழக்கு மக்களுக்கான மாற்றம் அல்ல. வடகிழக்கு மக்கள் தங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உறுதியாக வைத்திருக்கிற பொழுதுதான் தென்னிலங்கை மாற்றத்தை சமாந்தரமாக சமாளிக்க முடியும் என்றுதான் நாங்கள் STS தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக எங்களுடைய கருத்துக்களை கட்டி வளர்த்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக யாழ்ப்பாணம் மாவட்டமும் வன்னி மாவட்டமும் அதில் பின்வாங்கி இருக்கிறது என்ற ஒரு பெரிய சோகம்தான் இன்று எங்கள் மத்தியில் மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தமிழ் தேசியத்தின் தீவிர உணர்வாளர்கள், தமிழ் தேசியத்தை சதா சிந்தித்து கொண்டிருப்பவர்கள், தமிழ் தேசியத்தை கட்டி வளர்க்க வேண்டும் என்று தங்களால் உங்களை போன்ற ஊடக ரீதியாக பாடுபடுகிறவர்கள் எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் அது சென்றிருக்கிறது. இதனை நாங்கள் மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கு உங்களை போல ஊடகங்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அதுதான் காலத்தின் கட்டாயம் என்பதை இதில் கூறி வைக்க விரும்புகிறேன். உண்மை நீங்கள் கூறுவது போலவே பல விடயங்களை நாங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. தியாகிகளின் மாவீரர் வாரம் என்பதனால் நாங்கள் முறையாகவே அது பற்றியே கதைத்திருந்தோம். அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் நிச்சயமாக மாவீரர் நாளின் சிறப்புகள் பற்றியும் அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் நிச்சயமாக இது பற்றி கதைத்துக் கொள்வோம். காரணம் ஏனெனில் இந்த வாரங்களில் மாவீரர் நாள் தொடங்குவதற்கு சில நாட்களே இருக்கின்றது. அந்த வகையில் அந்த தியாகிகளுக்கான ஒரு நினைவு, அந்த தியாகிகளின் மாவீரர் நாள் நடைபெற போகின்ற சூழ்நிலைகள் பற்றியே நாங்கள் நிறைய இன்றைய இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் கதைத்திருந்தோம். திரு சபா கோதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளாக எங்களோடு இணைந்திருந்து அரசியல் ஆய்வுக்களத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாயத்தில் இருக்கின்ற முழுமையான தகவல்களையும் எங்களோடு பகிர்ந்து புலம்பெயர் நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு அரசியல் தெளிவு பெற வேண்டும், மக்களின் நிலைப்பாடு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே அவர் எங்களோடு இணைந்து பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். இவர் எலோபன் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமல்லாமலுக்கு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினராகவும் பணிபுரிந்த சபா கோதாஸ் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருந்தமையிட்டு நன்றி சபா கோதாஸ் அவர்கள். நன்றி தேவாண்ணா. நீங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பல்வேறு இடங்களிலும் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்புகள், துயிலும் இல்லங்களினுடைய அலங்கரிப்பு, சுத்திகரிப்பு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மறுபக்கம் இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற துயிலும் இல்லங்கள் வெளியேறி மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல தரப்பாலும் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் நினைவேந்துவதற்கான உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சில இடங்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அன்று அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இப்பொழுது அதிகாரம் கைக்கு வந்த பிறகு எப்படியான நிலைப்பாடுகளில் மாறப்போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு
தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக் களம். அரசியல் ஆய்வுக் களம்.